தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இந்திய விடுதலை போராட்டத்தின் மாபெரும் தலைவர், தன்னிகரில்லா தலைவர், விடுதலைக்கு அறப்போரே வாய்ப்பு என்று காந்தியடிகள் நாடு முழுவதும் பரப்புரை செய்து மக்களை திரட்டி வந்த நேரத்தில் அவரோடு இணைந்தும், அதாவது காந்தியடிகளோடு இணைந்தும், பின்னர் கருத்து முரண்பட்டும் அறப்போரால் வெள்ளையனை எதிர்த்து வெல்ல இயலாது, நம்முடைய ஆயுதம் எது என்பதை நம்முடைய எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள். அந்த வகையில் வெள்ளையன் துப்பாக்கி குண்டுகளால் நமக்கு விடுதலை போராட்டத்தை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் முடக்குவதற்கும் அழித்து ஒழிப்பதற்கும் துப்பாக்கிகளை கையில் ஏந்தி நிற்கிறான். அந்த ஆயுதங்களாலே அந்த வெள்ளையனுக்கு, ஏகாதிபத்திய வெள்ளையனுக்கு நாம் விடையளிக்க முடியும், விடுதலை பெற முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் படையை கட்டி அமைத்து மரப்போருக்கு அணியமாகி அந்த படையிலே ஏராளமான தமிழர்களை படை மறவர்களாக இணைத்து களமாடினார். நம்முடைய மேதகு தலைவர், தமிழீழ தேசிய தலைவர் வே. பிரபாகரனார் எப்படி அவருடைய முடிவு யாருக்கும் தெரியாமல் போனதோ இருக்கிறதோ, அதே போல இந்திய விடுதலை போராட்டத்திலே இந்த மாபெரும் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ், நேதாஜி அவர்களுடைய மறைவும் இன்றைய வரைக்கும் உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. அவருடைய மறைவினால் உலகத்துக்கு தெரியாத காரணத்தினாலே பிறந்த நாள் நாம் கொண்டாடுவதல்ல, பிறந்த நாள் கொண்டாடுவது தமிழர் மரபும் அல்ல, தேசிய தலைவரே நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். என்றாலும் கூட மறைவீதியினால் தெரியாத காரணத்தினாலே நம்முடைய இந்திய விடுதலை போராட்டத்தின் மாபெரும் தலைவர் சுபாஷ் நேதாஜி போஸ் அவர்களுடைய 128வது பிறந்த நாளில் அவருடைய வீர உணர்வையும் அவருடைய விடுதலை வேட்கையும் எந்த தமிழர்களை பெரும்பான்மையினராக தன்னுடைய இந்திய தேசிய இராணுவத்திலே இணைத்து களமாட வைத்தாரோ, அந்த தமிழர்களின் மரபு வழிக்கு நம்முடைய மாபெரும் தலைவரான சுபாஷ் போஸ் நேதாஜி அவருடைய 128வது பிறந்த நாளிலே அவருக்கு வீர வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்துகிற நிகழ்ச்சியை தமிழ்நாட்டிலே, குறிப்பாக தெற்கு சீமையிலே, திருநெல்வேலியிலே தமிழர் அமைப்புகளை சார்ந்த நாங்கள் சாதி கடந்து, மதம் கடந்து, கட்சி கடந்து மாபெரும் தலைவரான சுபாஷ் போஸ் நேதாஜி அவர்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செய்வதற்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. இந்தியாவின் விடுதலைக்கு, இந்தியாவின் விடுதலைக்கு வெள்ளையனை விரட்டி அடிக்க, வெள்ளையனை விரட்டி அடித்த ஆயுத புரட்சி மேற்கொண்டு, ஆயுத புரட்சி மேற்கொண்டு மாபெரும் தலைவரான பெரும் தலைவரான சுபாஷ் போஸ் வாழ்கவே, சுபாஷ் போஸ் வாழ்கவே, நேதாஜி ஐயா வாழ்கவே, நேதாஜி ஐயா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. மா வீர தலைவரான வீர தலைவரான சுபாஷ் போஸ் வாழ்கவே, சுபாஷ் போஸ் வாழ்கவே. வீரம் போற்றுவோம், 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 வீரம் போற்றுவோம். விடுதலைக்கு போர் புரிந்து விடுதலைக்கு போர் புரிந்த நேதாஜி ஐயாவின், நேதாஜியின் ஐயாவின் வீரம் போற்றுவோம், வீரம் போற்றுவோம், வீரம் போற்றுவோம், வீரம் போற்றுவோம். தமிழர் நாங்கள் வீரம் போற்றுவோம், தமிழர் நாங்கள் வீரம் போற்றுவோம். வணங்குகின்றோம், 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 வணங்குகின்றோம். விடுதலைக்கு வித்திட்டு, விடுதலைக்கு திட்ட இந்தியாவின் விடுதலைக்கு, இந்தியாவின் விடுதலைக்கு ஆயுதம் ஏந்தி போராடிய, ஆயுதம் ஏந்தி போராடிய, படையை கட்டி போராடிய படையை கட்டி போராடிய நேதாஜி ஐயாவின், நேதாஜியின் ஐயாவின் வீரம் போற்றுவோம், 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 வீரம் போற்றுவோம். உணர்வு பெறுவோம், 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 உணர்வு பெறுவோம். நேதாஜியின் விடுதலை உணர்வை, நேதாஜியின் விடுதலை உணர்வை, நேதாஜியின் விடுதலை உணர்வை, நேதாஜியின் விடுதலை உணர்வை உணர்வு பெறுவோம், உணர்வு பெறுவோம், உணர்வு பெறுவோம், உணர்வு பெறுவோம். தமிழர்
நாங்கள் உணர்வு பெறுவோம். தமிழர் நாங்கள் விடுதலை பெறுவோம். ஆதிக்கம் செலுத்தி சுரண்டி கொளுத்த வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடிக்க அறப்போர் கை கொடுக்காது என்று சொல்லி மரப்போரை கையில் எடுத்து ஆயுதம் தரைத்த புரட்சிக்கு வித்திட்டவர். இதில் பெருமைக்குரிய செய்தி என்னவென்று சொன்னால், அவருடைய இந்திய தேசிய இராணுவத்தில் 60 விழுக்காடு நம்முடைய தமிழர்கள் இடம்பெற்றது. லட்சுமி அம்மா என்கின்ற ஒரு மகளிர் அந்த விடுதலை படையின் தளபதியாக விளங்கினார். அதோடு மட்டுமல்லாமல் சுபாஷ் போஸ் நேதாஜியினுடைய தனி செயலாளர், அவருக்கு நம்பிக்கையோடு உணவு சமைத்து பரிமாறக்கூடியவர், அவருடைய வாகனத்தை ஓட்டிச் செல்பவர். யாராக இருந்தாலும் நம்முடைய ஐயா நேதாஜி அவர்களுக்கு மிக நெருக்கமான தொடர்புடையவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள். ஆகையினாலே தான் அவர் சொன்னார், எனக்கு அடுத்த பிறவி என்ற ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறப்பேன், தமிழர்களுக்கு தொண்டு செய்வேன் என்று சொன்னார். அவர் சொன்னார். இன்றைக்கு இருக்கிறாரா இல்லையா என்று எவருக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே, தமிழ் இனத்திலே சுபாஷ் போஸ் நேதாஜி சந்திரபோஸை போல ஒரு மாபெரும் தலைவன் ஈழத் திருநாட்டிலே தோன்றினார். அவர்தான் மேதகு பிரபாகரனார். அந்த பிரபாகரனார் அவரிடத்திலே நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர் ஐயா பல நெடுமாறன் ஒரு முறை கேட்கிற பொழுது, உங்களுடைய மானசீகமான தலைவர் யார், வழிகாட்டி தலைவர் யார் என்று கேட்கிற பொழுது, நம்முடைய நேதாஜி சுபாஷ் போஸ் அவர்கள்தான் என்னுடைய தலைவர் என்று, வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய வரலாற்று புத்தகத்தை விடுதலை புலிகளுக்கு பாட புத்தகமாக மாற்றினார். அந்த அளவுக்கு அவர் சொன்னது மூட நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லை, அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டியதுமல்ல, நடந்ததா இல்லையா என்பதுதான். என்னுடைய அடுத்த பிறவியில் தமிழனாக பிறப்பேன், தமிழருக்கு தொண்டு செய்வேன் என்றார். பிறந்தார் மேதகுவே பிரபாகரனார். தமிழர் விடுதலைக்கு களமாடினார். குடும்பத்தோடு ஈகம் செய்தார். தமிழ்நாட்டு அரசியலை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையிலே ஒரு வீரமிக்க விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி படையை கட்டி போராடி வெல்லுகிறோம் வீழ்கிறோம் என்பது வேற. ஜனநாயக போராட்டத்திலே காந்திக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் தேர்தலிலே காந்தி நிறுத்திய வேட்பாளரை எதிர்த்து நின்று வென்றவர் நம்முடைய ஐயா. அவருக்கு இங்குள்ள நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த பல்வேறு தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் உட்பட காந்தி பேச்சை கேட்கல, இவருக்கு தான் வாக்களித்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு வீரமிக்க புகழ்மிக்க உலக இனங்களுக்கு, அடிமைப்பட்ட இனங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மாபெரும் தலைவர் சுபாஷ் போஸ் நேதாஜி அவர்கள் என்று சொல்லுவதிலே ஒவ்வொரு தமிழனும் பெருமை கொள்வோம். நன்றி, வணக்கம்.